வணக்கம் என் உடன்பிறவா உறவுகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இந்த டிபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மணி ஏர்னிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த சேனலில் எப்படி ஒரு பேசிவ் இன்கம் சம்பாதிக்கிறது, வீட்டில் இருந்தபடி எப்படி வருமானத்தை பெருக்கிக்கிறது, நம்மளுடைய ஓய்வு நேரத்தையும் வீணாகிற டேட்டாவையும் எப்படி பயனுள்ளதாக நம்மளுடைய வருமானத்துக்கு பயன்படுத்துறதுன்றதை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களாக நான் வீடியோ போடலை. காரணம், எந்த ஒரு கம்பெனியும் நிலையாக இருந்ததில்லை. அதனால தாங்க. இப்போது ஒரு கம்பெனி தங்களுடைய வேலைகளை பற்றியும் வருமானத்தை பற்றியும் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது எந்த கம்பெனி, என்ன மாதிரியான வருமானம், அது எந்த மாதிரியான வேலைன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷன் தாங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ந்து தாங்க. வாங்க நாம் இப்போது அது எந்த கம்பெனி, என்ன மாதிரியான வேலைன்றதை பார்க்கலாம். நாம் இப்போது அது எந்த கம்பெனின்னு பார்க்க போகிறோம். அது எதுன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி தாங்க. இந்த கம்பெனியை பற்றி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க மக்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்பிஓன்னு ஷார்ட்டாக நம்ம சொல்லுவோம். இவங்க கடந்த 2018 February 14 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒரு இன்ஸ்டியூஷனாக ஒரு டீச்சிங் பண்ணுற ஒரு கான்செப்டில் அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிச்சிருந்தது. அதன் பிறகு அவங்க 2002க்கு மேலே தாங்க அவங்க ஒர்க்கிங் ஃபீல்டில் வந்தாங்க. ஒரு ஏர்னிங் கான்செப்டை கொண்டுட்டு வந்தாங்க. இப்படியான இவங்க தொடர்ந்து இந்த வருடம் வரைக்கும் நம்மளுக்கு அவங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிறாங்க. இதில் இடையில் அவங்க பிரேக்கிங் விட்டு இருந்தாங்க. ஆனாலும் மீண்டும் தொடர்ந்து வந்தாங்க. இப்படி அவங்க பிரேக் விட்டாலும் மக்களை ஏமாற்றாமல் அவங்க தொடர்ந்து பயணிக்கிறதால இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3.5 லட்சம் பேர் வரைக்கும் வந்திருந்தாங்க. இவங்க இப்போது கொஞ்சம் லாங் டைம் லீவு எடுத்ததால் ஒரு சிலர் இந்த கம்பெனி வேண்டான்னு வெளியில் போனாங்க. அவங்களுக்கு இவங்க பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கும் இவங்க தயாராக வந்திருக்காங்க. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரியான ஒர்க்கு, என்ன மாதிரியான ரீஃபண்டு, என்ன மாதிரியான சேலரி, இந்த பற்றி நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போது எஸ்பிஓவில் சங்கர் சார் 29 ஆகஸ்ட் மாதம் அன்றைக்கி கொடுத்த அப்டேட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எஸ்பிஓவில் தொடர்ந்து பயணிக்கிற எல்லோரும் முதல்ல இந்த நோட்டீஸ் போர்டை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். காரணம், இப்போது யூடியூபர்ஸோ இல்லை உங்கள் அப்ளைனரோ இல்லை டீம் லீடரோ இல்லை யாரான எந்த பொசிஷனில் யார் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு சில விஷயங்களில் மறந்துடலாம், ஒரு சில விஷயங்களை சுருக்கி சொல்லலாம், இல்லை ஒரு சில விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள்கிட்ட சொல்லலாம். ஆனால் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் நேரடியாக போய் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் கேட்கும்போது அதுக்கான தெளிவான விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், கேட்க முடியும், உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த எஸ்பிஐயில் தொடர்றீங்கன்றதையும் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கை நீங்கள் ரெகுலராக செய்ய ஆரம்பிங்க. அதே போல் புதிதாக வர்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர் இன்னும் நோட்டீஸ் போர்ட்லேயே வராமல் இருக்காங்கன்னு சொல்கிறார் சங்கர் சார். ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் சொல்லி நோட்டீஸ் போர்டில் இப்போ வாங்க, ஏன்னா நிறைய இப்போ வெளியே போயினதால் அந்த இடம்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள நோட்டீஸ் போர்டில் முதல்ல உள்ளே வந்து அவங்கள அந்த வாய்ஸையோ சார் சொல்கிற எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நேரடியாக முதல்ல கேட்க சொல்லுங்கள். அவங்களுக்கு புரியலையா 1க்கு 10 தடவை அந்த வாய்ஸை தொடர்ந்து கேட்க சொல்லுங்கள். இன்கேஸ் அப்படியும் புரியலைன்ற பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி யூடியூபர்ஸ் போடுற வீடியோக்களையோ அல்லது அவங்க அப்ளைனர்கிட்டையோ இல்லை டீம் லீடர்கிட்டையோ யார்கிட்ட வேணாலும் அவங்க மறுபடியும் ஒரு இதை கேட்குற சந்தேகம், ஒரு சில சந்தேகங்களை கேட்கணுன்னா அதுக்கு விளக்கம் வேணும்னா அவங்கள தனிப்பட்ட முறையில் கேட்டு பார்த்துக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் முதல்ல நோட்டீஸ் போர்டில் போயிட்டு அவங்க கம்பல்சரி அங்கே கொடுத்துருக்க தகவலை அவங்க நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருக்காரு. இது எல்லோருக்கும் நன்மை பயக்கும் அப்படின்றதுலையும் இது உண்மைங்க. அதனால் யாராக இருந்தாலும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணவங்க அனைவரும் முதல்ல நோட்டீஸ் போர்டில் போயிட்டு நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் தராங்கன்றதை முதல்ல பாருங்கள். சரிங்க, நாங்கள் இப்போது இந்த
வீடியோவில் சார் சொன்ன அந்த வாய்ஸை கேட்டு நாங்கள் கொடுக்குற இந்த விளக்கத்தை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, எஸ்பிஓவில் ஒரு 5 வகையான புதிய அப்டேட்டுகளை சங்கர் சார் இந்த மாதம் 29ஆம் தேதி தந்திருந்தார். அது என்ன அப்டேட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒர்க்கு நாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும், என்ன மாதிரியான ஒர்க்குன்றதை பற்றியும், சேலரி எப்போ கிடைக்குன்றதை பற்றியும், ரீஃபண்டு எப்போ கிடைக்குன்றதை பற்றியும், அது மட்டும் இல்லை யார் யாருக்கு கிடைக்குன்றதை பற்றியும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஒரு 5 அப்டேட்டுகளை அவர் சொல்லியிருக்காரு. அந்த அப்டேட்டுகளை நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் எஸ்பிஓவில் லீவ் விட்டுருந்தாங்க இல்லைங்களா, அவங்க இப்போ மறுபடியும் தங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது எப்போ அப்படின்னா வருகிற செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ செவ்வாய்க்கிழமைன்னும் போது 3ஆம் தேதி வருது. செப்டம்பர் 3ஆம் தேதி நம்ம ஒர்க்கை மார்னிங்லேயோ அல்லது ஈவினிங்லேயோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒர்க்கு, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் தகவல் தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காரு சங்கர் சார். ஸோ இந்த தகவல் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான தகவல். ஏன்னா கடந்த நவம்பர் மாதத்துக்கு மேலே நாம் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. முதல்ல 45 நாள்னாங்க, அப்புறம் 100 நாள் ஆச்சு, 150 நாள் ஆச்சு. இப்போது இது வரைக்கும் நாம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாம் நம்பிக்கையோடு இருக்கோம். இந்த நம்பிக்கை தாங்க எஸ்பிஓவோட பலமே. ஓகேங்களா? நம்மளுடைய ஆதரவும் நம்பிக்கையும் தான் நம்மளுடைய பலமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்படியான ஒரு ஆன்லைன் ஏர்னிங் கம்பெனியில் விட்டுட்டு போகாமல், மக்களை ஏமாற்றிட்டு போகாமல், அவங்க மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஒரு பிரேக் கொடுத்தாலும் திரும்பி திரும்பி வந்து நம்மளுக்கான அவங்க வருமானத்தையும் வேலையும் தந்து தொடர்ந்து இந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு அற்புதமான கம்பெனியில் நம்ம தொடர்ந்து வேலை பார்க்குறோன்றதை நம்ம பெருமையாகவும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த அப்டேட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டை பற்றி சங்கர் சார் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முதல்ல மெயிலில் அனுப்புனவங்க கம்பெனியில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டில் அவங்க ரீஃபண்டுக்காக ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆட்களுக்கு ஃபஸ்ட்டு ரீஃபண்டு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த ரீஃபண்டும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எஸ்பிஓவில் முதல்ல இந்த பிளானுக்காக ஓகேங்களா, அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த பணத்தை முதல்ல எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாமல் அனைவருக்கும் 6500 கட்டியிருக்காங்கன்னா அவங்களுக்கான முழு தொகையும் செலுத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பணம் ரிசீவ் ஆனவங்க எல்லாரும் அவங்களுக்கான மெயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மெயிலில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு இல்லையா அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அப்படி ரிப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஏர்னிங் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை நாங்கள் அடுத்த ஒரு 3லேருந்து 5 நாளுக்குள்ளே நாங்கள் அதை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இந்த பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதியிலேருந்து இந்த பேமெண்ட்டை நாங்கள் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஒரு சில சிறிய ஒர்க்குகள் இருக்குது, அந்த ஒர்க்குகள் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் அதை கொஞ்சம் தள்ளிப்படும், ஒரு 1 or 2 days அப்படின்னு சொல்கிறாரு. மேபி நம்ம மண்டேலேருந்து கூட நாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணோம். ஸோ சொன்ன மாதிரி அவங்க திரும்பி வந்து நம்மளுக்கு அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டையும் தராங்கன்றது பெரிய விஷயங்க ஒரு ஆன்லைன் இந்த உலகத்தில். சரிங்களா? அதனால் இந்த அமௌண்ட்டை நாம் யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க உங்களுக்கான மெயிலில் போய் பார்த்துக்கிட்டுருங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு கிரெடிட் ஆன உடனே நீங்கள் அந்த மெயிலுக்கு ஒரு ரிப்ளை கொடுங்க, உங்களுடைய பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஏர்னிங் பேமெண்ட்டை உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு கம்பல்சரி உங்களுக்கு டிடக்ஷன் இருக்கும், 18% ஜிஎஸ்டி பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி, அதாவது ரீஃபண்ட் ஆப்ஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணி அதில் கொடுத்தவங்களுக்கு எப்போ பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிறிது காலம் வெயிட் பண்ணாதே ஆகணும். ஏன்னா
ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ரீஃபண்டு கொடுத்தவங்களுக்கு பணம் செட்டில் பண்ணணும். அதன் பிறகு ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான சேலரி ஓகேங்களா, அவங்க விட்டால் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான சேலரி கொடுத்து முடித்த பிறகு தான் அந்த ரீஃபண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணவங்களுக்கு கட்டாயம் அவங்களுடைய பணம் திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேலரி அப்படின்னு நம்ம சொல்கிறது எதுனா, நம்ம விட்ரால் கொடுத்தோம், நம்ம ஏர்ன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த பணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ரீஃபண்டு வாங்கிட்டு போகிறதால, இப்போ ஒருத்தர் ஒரு டீமில் இருந்து வெளியில் போகிறாருன்னா, அவங்களுக்கான அந்த ரெஃபரல் இன்கம் கம்பெனி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. அந்த ரெஃபரல் இன்கம் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு டிடெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிடிஓவாவோ இல்லை ஒரு டிஜிட்டல் கண்டென்டராகவோ இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராகவோ அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்க வந்து நான் வந்து ஒரு நார்மல் ஒர்க்கராகவே இருந்துட்டு போகிறேன், என் பேசிக் ஒர்க்லேயே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க கம்பெனியில் தொடர்ந்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ இவங்க அப்படி பண்ணும்போது இவங்களுக்கான அந்த டீம்லேருந்து வெளியில் போகிறவங்களுக்கான ரெஃபரல் இன்கமை கம்பெனி டிடெக்ட் பண்ணுமா அப்படின்னா டிடெக்ட் பண்ணாது ஓகேங்களா. அது மட்டும் இல்லைங்க, ரீஃபண்டு கொடுத்து வெளியில் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான ரெஃபரல் இன்கமை கம்பெனி தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், அவங்க கம்பெனியின் மேலே நம்பிக்கை வைக்கல, அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க கீழே சேர்ந்தவங்க கம்பெனியை நம்பி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான பணத்தை எதுக்கு வெளியில் போகிறவங்களுக்கு தரணும் அப்படின்னு கம்பெனி அந்த ரெஃபரல் இன்கமை உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதில் கம்பெனியில் தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் அப்படின்றதையும் சங்கர் சார் தெளிவாக சொல்லியிருக்காரு ஓகேங்களா. அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெய்லி ஒர்க்கு, இந்த டெய்லி ஒர்க்கை பற்றி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ஒரு ப்ராடக்டை வியூ பண்ணுறது, அதுக்கான ரிவ்யூ கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரப்போகிற ஒர்க்கு என்னன்றதை இந்த இடைப்பட்ட காலத்தில் சங்கர் சார் சொல்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கான நம்மளுக்கு ட்ரையலும் வரும், அதெல்லாம் நாம் தொடர்ந்து செய்வோம் சரிங்களா. ஓகே நண்பர்களே, அடுத்த அப்டேட்டை நாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன மக்களே, நாம் இப்போது எஸ்பிஓலேருந்து வந்த அந்த தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், கம்பெனியில் எப்போ ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஒர்க்கை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது ரீஃபண்டு ஓகேங்களா. இந்த முதல்ல கொடுத்த அந்த ரீஃபண்டு கொடுத்தவங்களுக்கு 2 பார்ட்டில் பேமெண்ட் வரப்போகுது. அது எந்த மாதிரி வரப்போகுது, அதுக்கு நாம் வந்தவங்க ஃபஸ்ட்டு ரீகன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நாம் இந்த செகண்ட் ஆப்ஷனை, அதாவது ஆப்ஷன் மூலிமா ரீஃபண்டு செலக்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க எப்போ பேமெண்ட்டு வாங்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு ஒர்க்கு எந்த மாதிரியான ஒர்க் இருக்க போகுது அப்படின்றத அவர் எப்போ தெரியப்படுத்த போகிறாருன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சங்கர் சார் சொன்ன அனைத்து தகவல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். அதனால் எல்லோரும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு முறையாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா. உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமாக. நன்றி, வணக்கம்.